அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான காணொலியோடு சந்திக்க போகும் நண்பர்களே, இன்றைய நாளிலிருந்து ஒரு வித்தியாசமாக பத்திரிகை பார்வை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளும் அதே போல இன்றைய பார்வையினையும் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். குடும்பமாக யாழில் கொல்லப்பட்டமைக்கு சாட்சி என்ற ஒரு செய்தி பிரதான செய்தியாக பத்திரிகையில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. செம்மணியில் மீட்கப்பட்ட நீல நிற யுனிசெப் அமைப்பால் வழங்கப்பட்ட பை என்கிறார் சுமந்திரன் என்ற விடயம் பிரதானமான விடயம் நண்பர்களே. மிக அண்மையில் ஒரு சிறுவனுடைய உடலம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிறுவன் பாடசாலை சென்று வந்தமை அல்லது செல்லும் போது கொல்லப்பட்ட சாட்சியாக அந்த பை இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிற நண்பர்களை பாருங்க. அந்த யுனிசெப் பேக்கோட அந்த பொடி எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து விளங்குதுன்னு சொன்னா பொடியை எல்லாம் அவர்கள் அள்ளி தூக்கி போட்ட மாதிரி தான் நிலவரம் இருக்கு. அப்படியே போட்டு புதைச்ச மாதிரி இருக்கு. பாருங்க, பள்ளிக்கூடம் செல்ற புள்ள அந்த யுனிசெப் பேக்கோட கொலை செய்யப்பட்ட விடயம் பகிரங்கமாக வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் கண்டறியப்பட்ட நீல நிற யுனிசெப் அமைப்பினால் வழங்கப்பட்டது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதிகாரிகள் இன்னமும் உத்தியோகபூர்வ அறிவித்தல்களை வழங்காத போதிலும் அக்கால பகுதியில் வாழ்ந்த அனைவரும் அது யுனிசெப் அமைப்பினால் எப்போது எதற்காக வழங்கப்பட்டது என்பதை நன்கறிவர் என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், செம்மணியில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் 1995-96களில் யாழ்ப்பாணத்தில் குடும்பமாக காணாமல் போனோரின் மனித எச்சங்களாக இருக்கக்கூடுமோ என்றும் சந்தேகம் எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. அதே போல செம்மணி சித்துப்பாத்தியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 4வது நாளாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டன. இதன் போதே இந்த உடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தோடு 33 உடலங்களாக காணப்பட்டதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. அதே போல நண்பர்கள், இன்னொரு செய்தி வீரகேசரியில் இன்றைய பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. தாயின் நெஞ்சில் குழந்தை இருக்கும் எலும்புக்கூடு, இப்படியெல்லாம் கொலைகள் நடந்துள்ளன என்கிறார் ஸ்ரீநேசன் எம்பி என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. தாயின் நெஞ்சில் குழந்தை இருக்கும் எலும்புக்கூடு, இப்படியெல்லாம் கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. பட்டிலந்தையில் எவ்வாறு சித்திரவதைகள் நடந்தனவோ அதே போன்று வடக்கு மற்றும் கிழக்கு முகாம்களிலும் சித்திரவதைகள் இடம்பெற்றுள்ளன. செம்மணியில் தாயின் நெஞ்சில் குழந்தை இருக்கும் எலும்புக்கூடும் உள்ளது. இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் இனவாத அடிப்படைவாத கொலைகள் நடந்துள்ளன என்ற விடயத்தை ஸ்ரீநேசன் எம்பி தமிழரசு கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் தெரிவித்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போல நண்பர்களே, படைச்செய்தியாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பாருங்கள், இதான் இந்த படைச்செய்தி இன்றைய வீரகேசரியில் வெளியாக இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது காசாவில் இடம்பெறும் இனப்படுகொலையை நிறுத்துமாறு வலியுறுத்தி நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் சிவில் செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கொழும்பு கொம்பனி தெருவில் இருந்து அமெரிக்க தூதரகம் வரை முன்னெடுத்த கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற படத்துடனான அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போல சிறுவர்களின் எச்சங்களை புறக்கணிக்கப் போகின்றீர்களா, சட்டத்தரணிகள் சிவில் செயற்பாளர்கள் விசனம் என்ற ஒரு செய்தி வீரகேசரியிலே வெளியாக இருக்கிறது. பார்க்கின்ற போது, ஒரு காலத்தில் நீங்கள் யுத்த வீரர்கள் என்று புகழாரம் சூட்டினீர்கள், ஆனால் உண்மையில் என்ன செய்தார்கள் என்பது இப்பொழுது வெளிப்படுகையில் நீங்கள் என்ன கூறப்போகிறீர்கள்? செம்மணியில் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்ட போதும் நீங்கள் அதனை புறக்கணித்துத்தான் போகப் போகிறீர்களா? அது உங்களின் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் இதனைத்தான் செய்வீர்களா என்ற செய்தியை கடுமையான விமர்சனத்தோடு இவர்கள் சட்டத்தரணிகள் சிவில் செயற்பாளர்கள் வெளியிட்ட கண்டனத்தை இந்த செய்தி இப்பொழுது கோடிட்டு காட்டுகிறது. அதே போல நண்பர்களே, பிணை கோரி துமிந்த மனு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது கல்கிசை நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே அவர் பிணை கோரி நிபந்தனை முன்வைக்கப்பட்ட செய்தியானது வெளியாக இருக்கிற நண்பர்களை பாருங்கள். இப்படியான செய்திகள் வந்திருக்கின்றன. இன்னும் முன்பக்கத்திலே வீரகேசரியிலே செய்திகள் இருக்கின்றன. மின்சார திருத்த சட்டமூலத்தின் பல பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரண், விசேட பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும், உயர்நீதிமன்றம் பார்லிமெண்ட்டுக்கு அறிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அது என்ன மின்சார திருத்த சட்ட மூலம் என்ற செய்தி என்று நீங்கள் கேட்கலாம், விரிவாக பார்க்கலாம். இலங்கையில் மின்சார திருத்த சட்ட மூலத்தின் பல பிரிவுகள் அரசியலுக்கு அமைப்புக்கு முரணானவை. இந்த பிரிவுகளை நடைமுறைப்படுத்துவதாயின் பார்லிமெண்டத்தில் விசேட பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக்கொள்வதுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி சபைக்கு அறிவித்தார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போல நண்பர்களே, இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்ட செய்தியானது, குழந்தையை துஷ்பிரயோகம் ஆழத்தில் புதைத்துள்ளனர் என்ற செய்தி வெளியாக. விரிவாக அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது, தாய் 3 மாத குழந்தையை துஷ்பிரயோகம் செய்து 3 அடி ஆழத்தில் புதைத்துள்ளனர். சபையில் அர்ச்சுனா எம்பி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிற நண்பர்களே, மிக முக்கியமான செய்தி. யாழ்ப்பாணம் சென்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் செம்மணிக்கு செல்வதை தவிர்க்க முயன்ற போது
நானே அவருடன் பேசி அவரை அங்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்தேன் என்று யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் என்ற செய்தி வெளியாக இருப்பதோடு, செம்மணி மனித புதைகளில் இருந்து யுனிசெஃப் பையுடன் 6 வயது சிறுவனின் எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 6 வயது சிறுவன் மற்றும் 3 மாத குழந்தையும் அங்கே புதைக்கப்பட்டுள்ளார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரையில் அங்கிருந்து 33 எலும்புக்கூடு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று அர்ச்சுனா எம்பி தெரிவித்தார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, மிகவும் ஒரு கடுமையான செய்தி. தாய் 3 மாத குழந்தையை துஷ்பிரயோகம் செய்து 3 அடி ஆழத்தில் புதைத்துள்ளார். தாயையை 3 மாத குழந்தையும் என்று சொல்லி துஷ்பிரயோகம் செய்து புதைத்துள்ளதாக இந்த செய்தியை அர்ச்சுனா எம்பி தெரிவித்த செய்தியானது நீண்டு செல்கிறது. அதே போல கொள்கலன்கள் விடுவிப்பில் பாரிய மோசடி, முஜிபர் எம்பி குற்றச்சாட்டு என்ற ஒரு பாரிய செய்தி நண்பர்கள் நான் சொல்லியிருந்தேன். ஜனவரி மாதத்திலே அதாவது 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது. சிவப்பு நிற ஸ்டிக்கர் அடிக்கப்பட்டிருந்தது. அந்த விடுவிப்பானது எந்தவித பரிசோதனையும் இன்றி இந்த கொள்கலன்களை விடுவிப்பு செய்து பாரிய ஒரு அபாய செய்தியாக தொடர்ச்சியாக நின்று செல்கிறது. அதிலே விடுதலை புலிகள் ஆயுதம் இருந்ததாக சொன்னார்கள். அர்ச்சுனா எம்பி கூட சொல்லியிருந்தார். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டார்கள். அரசாங்கத்திற்கு எதிரான தரப்பினரும் கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தார்கள். அது பற்றி தான் விசாரணை அறிக்கை வந்திருப்பதாகவும் அது தாமதப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வெளியிடாமல். இன்னொரு செய்தி நண்பர்களே, மனித எச்சங்களை செயற்கை நுணர்வுடன் தெளிவுபடுத்தக்கூடாது, நீதியை பெற்றுத்தராது என்கிறார் சட்டத்தரணி தற்பரன் என்ற செய்தி நண்பர்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அண்மையிலே ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி இருந்தது. என்னென்னு சொன்னால் பார்க்கலாம். அதாவது ஒரு தாயின் எலும்பிலே, தாயின் மார்பிலே ஒரு எலும்புக்கூடு வைக்கப்பட்டிருந்த போன்ற ஒரு படம் செய்யப்பட்டிருந்தது. அதாவது தாயின் எலும்புக்கூடு வைத்த உடலத்திலே அதற்கு மேலால் 3 மாத குழந்தையின் எலும்புக்கூடு வைத்ததை போல ஒரு படம் எடிட் செய்யப்பட்டிருந்தது. அது ஏஐ மூலமாகவும் மாற்றி எடுக்கப்பட்டது. அதே போல இவர்கள் இந்த செயற்கையாகவும் அந்த படத்தை எடிட் செய்திருந்தார்கள். இப்படியான படங்கள் நீதியை பெற்றுத்தராது என்று சொல்லி தான் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கலாம். செம்மணி மனித புதைகுழி வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போது அம்மனித புதைகுழியில் கண்டறியப்படும் மனித எச்சங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக திரும்பிப்படுத்தி போலியான புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவது ஏற்புடையதல்லது எனவும் அதனூடாக சம்பந்தப்பட்ட நபர் பிரபலமடைவாரே தவிர நீதி கிடைக்காது என்று சட்டத்தரணி தற்பரன் அவர்கள் தெரிவித்த செய்தியானது நின்று செல்கிறது. அதே போல நண்பர்களே, இன்னொரு செய்தி வீரகேசரியின் முன்பக்கத்திலே, கொள்கைகளின் அடிப்படையில் கனடா இலங்கை தொடர்புகள், கனடிய தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கான யுஎஸ்தானிகர் எரிக் போல்ஸ் தெரிவித்தார் என்ற செய்தி வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நண்பர்களே. மற்ற பத்திரிகையான தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே, தினக்குரல் பத்திரிகை பார்க்கலாம். இவ்வாறான தலைப்போடு இன்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம். என்னென்று சொன்னால், கொள்கலன்கள் மூலம் பாரிய மோசடி அம்பலம், ஜனாதிபதி அனுர இனி தப்பிக்கவே முடியாது, விசாரணை குழுவின் அறிக்கை ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்தும் அரசு அதனை வெளிப்படுத்தவில்லை. அதாவது 323 கொள்கலன் விவகாரம் தான், ஆயுதம் இருந்ததா என்ன இருந்தது என்று சொல்லி தொடர்ச்சியாக விசாரிக்கப்படுகிறது. அந்த அறிக்கையை அரசாங்கம் இன்னும் வெளியிடவில்லை. இதான் அந்த அடிப்படையான செய்தி. ஆளுந்தரப்பிற்கு விமர்சனமாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வெளியிட்ட செய்திதான். அதே போல இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. அமைச்சர் வசந்த சிக்குவாரா லஞ்ச ஊழல் முறைப்பாடு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி அந்த செய்தி நீண்டு செல்கிறது. பார்ப்போம் சிக்குவாரா என்று சொல்லி. அதே போல சிக்குவோரின் வரிசை நீள்கிறது, முன்னாள் அமைச்சருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்துக்கு பொது நிதியை பயன்படுத்தியமைக்கு எதிராக அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன, இவர் அதிகமாக மொட்டுத்தரப்போடு ஒரு சிரேஷ்ட அமைச்சராக இருந்தவர். அவர் பொது நிதியை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த நாளுக்கு இது செய்தாராம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மஹிந்த ராஜபக்சவின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்துக்கு அவர் பொது நிதியை பயன்படுத்தினார் என்பதன் விமர்சனம் இந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதே போல நண்பர்களே, உடவியலாளர் போத்தல ஜெயந்தவிடம் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரும் முஜிபுர் ரஹ்மான் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஒரு ஃபேஸ்புக் செய்திக்கு தான் அந்த 5 கோடி ரூபாய் நட்டஈடு இழப்பீடு கோரியிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போல செம்மணி புதைகுழி அகழ்வை திசை திருப்ப சிலர் முயற்சி, ஏஐ படங்களை வெளியிட்டால் சட்ட நடவடிக்கை என்பதை சட்டத்தரணி தெரிவித்திருக்கிறார். சமூக வலைத்தளங்களிலும் பொது வெளியிலும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான செயற்கை நுண்ணறிவு ஏஐ படங்களை பரப்புவதை தவிர்த்துக் கொள்ள வலியுறுத்திய சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா, எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு இடம்பெற்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை வெளியாகி இருக்கிறார். இது தினக்குரலிலே வெளியான செய்தி. அதே போல 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் செம்மணியில் மீட்பு, பின்னி புனைந்து குழப்பமாயுள்ளன. அதான் பிரதான செய்தியாக இருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் புத்தகப்பை ஒன்று அடையாளம் காணப்பட்டது. அது இன்னும் அந்த பிரதேசத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படவில்லை.
அது முடிந்த பின்னர் அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பேராசிரியர் வெளியிட்ட செய்தியும் வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகளில் அரசு மீது சந்தேகங்கள், சாணக்கிய நம்பி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, செம்மணி மனித புதைகளில் அதிகளவான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படும் நிலையில் அவசரமான மேற்கொள்ளப்பட்ட வேண்டிய சில நடவடிக்கைகளை அனுர் அரசாங்கம் முன்னெடுக்க தவறுவதாக, அதாவது செம்மணி விவகாரத்திலே அரசாங்கம் தாமதப்படுத்துவதாக சாணக்கியன் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போல நண்பர்களே, இன்னொரு முக்கியமான செய்தி, நாட்டில் நாளொன்றுக்கு 120 நிறுவனங்கள் மூடப்படுகின்றன என்ற செய்தியை ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி வரி அதிகரிப்பால் எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வரி அதிகரிப்பு காரணமாக எமது நாட்டில் நாளொன்றுக்கு 120 நிறுவனங்கள் மூடப்படுகின்றன. கடந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் 90,000 சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக நண்பர்களே. இந்த பொருளாதார நெருக்கடி, ட்ரம்பின் வரி அதிகரிப்பால் நாளொன்றுக்கு 120 நிறுவனங்கள் மூடப்படுவதாக ஹிஸ்புல்லா அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதே போல இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. வடக்கில் உள்ள 34 உள்ளூராட்சி மன்றங்களில் 19 சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி, 9 சைக்கிளும் சங்கும் கூட்டாட்சி, 3 மட்டுமே தேசிய மக்கள் சக்தி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஒரு முக்கியமான செய்தி, வடக்கில் உள்ள 34 சபைகளில் 19 தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருப்பதாகவும், அதே போல 9 மாத்திரம் சைக்கிளும் சங்கும் கூட்டாட்சி, 3 மாத்திரம் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போல சுமந்திரனின் இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. 46 சபைகளில் இலக்கியடன் தமிழரசு பெரும் வெற்றி என்கிறார் சுமந்திரன் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி, கலாநிதி ஆர் திருமுருகன் அவருடைய செய்தி, ஈழத்தமிழர்கள் இன்னும் கண்ணீருடன் தான். கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவிப்பு, தமிழ்நாட்டின் மதுரையில் மண்ணை தோண்டியதன் மூலமும் தமிழின் தொன்மையும் சிறப்பையும் வெளிப்பட்டுள்ளது. ஆனால் எங்கள் ஈழ மண்ணில் மண்ணை தோண்ட தோண்ட துடித்து மரணித்த குழந்தைகளும் இளையர்களும் தாயும் சேயும் மண்ணுக்குள் இருந்து எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுவதாக செய்தி வெளியாக இருக்கிறது. நண்பர்களே, கடலுக்கு கூட எல்லை வைத்த கடவுளே, ஈழத்தமிழர்களின் கண்ணீருக்கு எல்லை வைக்க மாட்டாயா என்று சொல்லி கலாநிதி ஆர் திருமுருகன் உருக்கமான இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். பாருங்கள், தமிழ்நாட்டின் மதுரையில மண்ணை தோண்ட தோண்ட தமிழின் தொன்மையும் சிறப்பும் வெளிப்பட்டதாம். ஆனால் ஈழத்தமிழ் நாட்டிலே இந்த மண்ணை தோண்ட தோண்ட மரணித்த குழந்தைகளும் இளையவர்களும் தாயும் சேயும் மண்ணுக்குள் இருந்து எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்ற நிலை தொடர்கிறது. கடலுக்கு கூட எல்லை வைத்த கடவுளே, ஈழத்தமிழர்களின் கண்ணீருக்கு எல்லை வைக்க மாட்டாயா என்று சொல்லி ஒரு உருக்கத்தோடு இந்த செய்தியை கலாநிதி ஆர் திருமுருகன் செஞ்சொற்செல்வர் வெளியிட்ட செய்தியானது நண்பர்களே மிகவும் ஒரு துயரமான செய்தியாக இருக்கிறது. இந்த இன்றைய தினக்குரல் வீரகேசரி பத்திரிகை நண்பர்களே, இவ்வாறான செய்திகள் செம்மணியை அதிகமாக பேசியிருக்கிறது. பல்வேறுபட்ட துயரங்களையும் பேசியிருக்கிற நண்பர்களே, இன்றைய நாளிலே இவ்வாறான செய்திகள்லாம் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.